பாவங்க நம்ம கோமதி மயக்க போட்டு விழுந்துறாங்கங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா இங்கே மீனா, ராஜி, அரசி யாருமே சாப்பிடாம இருக்காங்க. நம்ம பழனி சாப்பாடு கொண்டு வராங்க. யாருமே சாப்பாடு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துகிறாரு பழனியும். அந்த டைம் பார்த்திங்கன்னா ராஜி, அரசி எல்லோரும் தூங்க போயிடறாங்க. மீனாவும் எல்லோரும் தூங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் தூங்க போயிடறாங்க. நான் இங்கே தாம்மா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிட்டு அங்கேயே தூங்குறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம சக்திவேல், முத்துவேல் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்படிலாம் இந்த குடும்பம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு காசு பணந்தே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ மோசமான குடும்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். உடனே குமரவேல் சொல்கிறாப்புல, அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒளிஞ்ச அன்னைக்கே எனக்கு லைட்டாக சந்தேகம் வந்துச்சு. அப்பா இப்போ அன்றைக்கே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் தம்பி பேசுகிறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம மயில் குடும்பத்தில் நம்ம பண்ணது தப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து மயிலோட அப்பா சொன்னால் அதை அவங்க அம்மா ஏற்றுக்கிற மாட்டாங்க. இன்னும் அதை சொல்லி சமாளிக்கிறாங்கங்க. அதே டைம் சமாளிச்சுட்டு இருக்கும்போது மயில்கிட்ட வந்து எல்லாத்தையும் எடுத்து மயில்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோ, அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், அப்போ தான் உன் மாமனார் வீட்டுக்கு ஆட்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க பண்ணதாக பார்த்தா அவங்க எப்படிங்க வரவே மாட்டாத அளவுக்கு பண்ணி விட்டுட்டாங்க. லைஃப் லாங் மயில் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரியே அவங்க அம்மா பண்ணி விட்டுட்டாங்க. இனிமேல் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. அதே டைம் பார்த்திங்கன்னா மயிலும் சரி சரின்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு நேரம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.